உனக்கு பிடிக்கலையா அவங்கள டைரக்டா போய் தாக்கு. அதை விட்டு அப்பாவி ஜனங்களை வந்து நீ வன்மையான செயல்பாடுகள்ல நீ மாதிரி ஈடுபட்டினாக்கா உன்னை என்ன மாதிரி ஆளுங்கிட்ட அவங்க கிடைச்சானாங்க. ஒரு நாளைக்கு விரல வெட்டுவேன், ஒரு நாள் ஒரு விரலா வெட்டுவேன், 10 விரல 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு விரல, இப்படிலாம் வெட்டி ஒவ்வொரு சித்திரவதை பண்ணி கடைசியில தலைமை பீடத்துல இருக்கிறவனை தூக்கி அவனை இதே மாதிரிதான் கொள்ளணும். அவனை உடனே என்கவுண்டர் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அவனையும் இந்த மாதிரி கேட்டு சித்திரவதை பண்ணி அவனை கொள்ளணும். இந்த வன்மையான இந்த மோசமான செயல்பாடுகளை வந்து இந்தியாவும் ஏத்துக்கூடாது, உலக நாடுகளும் ஏத்துக்கூடாது. அது எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழியா இருந்தாலும், எந்த கலாச்சாரமா இருந்தாலும் இதை வந்து வன்மையா கண்டிக்கணும். இது வந்து கோழைத்தனமானதுதான். ஆனா நம்ம நாட்டோட ராணுவம் அந்த அதிகாரிகளுக்கு வந்து முதுகெலும்பு இல்லை. இந்த ஆட்சியாளரான இல்லை, அவனுக்கு எவனுக்கும் வந்து முதுகெலும்பு கிடையாது. நல்லவனா இருந்தா இப்ப இந்த காசா வந்து ஒரு சின்ன பிரச்சனை பண்ணான் காசாக்காரன் இஸ்ரேல்ல. அவங்க எப்படி பண்ணாங்கல்ல, அவன் ஆண்மை இருக்கு, இவன்ட்டு ஆண்மை இல்லை. நம்ம ராணுவம் வேஸ்ட்டு. இவனுக்கு இல்லாத எக்யூப்மெண்ட்ஸு அந்த ரஃபேல் மயிர் மட்டும் வச்சிருக்கான்றானுங்க. ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு, பிரயோஜனமே கிடையாது. அவங்க வந்து டூரிஸ்ட் போன ஆளுங்க, நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லி இந்துன்னு சுட்டுக்கிறான். ரொம்ப கொடூரமான செயல் இது. இது மதவெறி இதுல போய் என்ன இருக்குது, எல்லாம் மனுஷன்தான். இவங்க மதவெறிய ஓட்டுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது. இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. ஒரு தமிழனா இருந்து தமிழகத்தை சார்ந்தவனா இருந்து கூறுறேன். இந்த மாதிரி செயலில் யார் ஈடுபட்டாலும் பச்சாபாவம் இல்லாமல், ஆனால் அவனை உடனே என்கவுண்டரே பண்ணக்கூடாது. அவனுங்களை அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு சித்திரவதை செஞ்சு டே பை டே மூல முடுக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ இந்த மாதிரி வன்மையான கொடூரமான செயல் போகிறதுனால இவங்க எல்லாரையுமே அவன் எப்படி செஞ்சானோ அது வரைக்கும் அதுக்கு பல மடங்கு மேல இது தீவிரவாதமா இருக்கக்கூடாது, அன்தீவிரவாத இருக்க அளவுக்கு இது கொண்டு போய் சித்திரவதை செய்யறதோட இல்ல, இந்த இயக்கத்தையே அழிச்சிடணும். எப்படி அழிக்கணும் அப்படின்னும் போது நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுறது பெருசு இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ 2 பேரை என்கவுண்டர் பண்றாங்க. அந்த என்கவுண்டர் பண்ணோடனே ஏன் 2 பேரும் என்கவுண்டர் உடனே பிடிச்சிட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள்ல தலை கீழே நிக்க கட்டி தொங்க விட்டோம்னாக்கா அவன் எப்படிலாம் கொண்டானோ, இனிமேல் பற்றி என்னென்ன திட்டங்கள் வகுத்து இருக்கானோ, இவன் எங்கெல்லாம் இருக்கானோ அந்த தலைமை பீடத்தையே அழிச்சணும். அதை அழிச்சு சுக்குநூறு ஆக்கணும். அது எந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியான்ற போது தமிழ்ன்ற போது இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட அதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அனைத்து கட்சி யாருமே பாரபட்சம் இல்லாமல், சில பேர் கொடுக்கல, பேட்டி கொடுக்கல, இது கண்டிக்க கூடியதுன்றது வந்து கொடூரமான செயலில் கண்டிக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்ம வந்து இப்போ சில இடங்கள்ல வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ திப்பு சுல்தானுக்கும் அவுரங்கசீப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா, திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவருடைய வம்சாவளி விவகாரம் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் வரி கட்டுறதோ அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ பிரிட்டிஷ்ல, அவுரங்கசீப் ஏன் நான் கட்டணுன்ற கேள்வி கேட்டான். அதனால அவனுடைய டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ இது இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது வந்து அங்கே அவுரங்கசீப் சமாதி இருக்கக்கூடாது. இன்றைக்கு காலகட்டம் அது கிடையாது. நம்ம வளர்ச்சியை நோக்கி போனோம். இன்னைக்கு சைனா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கானா அந்த வளர்ச்சி நம்ம தொடரணும்னாக்கா நம்ம எங்கேயோ போனோம். ஆனால் அதுக்கோ இதுக்கோ முடிச்சு போடக்கூடாது. இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன, அந்த சம்பவத்தை வேற இருக்கக்கூடிய செயல்பாடுல அனைத்து கட்சி நபர்களும் ஒன்று சேர்ந்து இவனை கொன்னுட்டோம், அப்ப 26 பேர் கொண்டுட்டான், நம்ம 26 பேர் ஈமச்சடங்கு போட்டான், மலர் வளைச்சு வச்சுட்டோம், இன்னியோட போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த 26 பேர் இருக்கிறானா, 26 பேர் மேல அவன் இருக்கானா, ஆனா அவனை வேரோடு அழிக்கணும், வரவே கூடாது. நம்ம எலிக்கு பாசான வச்சு சாவடிக்கிறோம்ல, ஒரு ஷோரூம் வச்சா அந்த மாதிரி இவனை வேரோடு அர்த்தம் எடுத்துடணும். இந்த தீவிரவாதம் இங்க இல்ல, உலக நாடுகள்ல எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து ஹியூமன் பீங்ஸ் தான். இப்போ என்ன கண்ட்ரி இருந்தாலும் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ அட்டாக்ஸ், எவ்வளோ ஃபேமிலிஸ் எஃபெக்ட் பண்ணது, எவ்வளோ சால்ஜர்ஸ் எஃபெக்ட் பண்ணது, நார்மல் ஹியூமன் பீங்ஸ் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணதுன்னு என்ன நமக்கு தெரியும். நம்ம வீட்டிலே வந்து ஒரு பர்சன் இருந்துச்சு, நம்ம எவ்வளோ ஃபீல் ஆகுது. அதுவுமே வந்து அவர் நினைக்காத நிமிஷத்துல தான் அட்டாக் பண்ணி எவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு அது எஃபெக்ட் ஆகுது. அவருக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மகனாக இருக்கலாம், இல்லை அம்மா இருக்கலாம், சால்ஜர்ஸ் கூட இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து லட்சியம் எப்படின்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் தான். அந்த ஹியூமன் கன்சிடரேஷன் தான் வேணும். கண்ட்ரி வைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துமே இருக்கலாம். இப்போ நம்ம தெரியுது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல பர்சன்ஸ் நிறைய போய் ஒர்க் பண்ணது. ஆனால் அந்த இருக்கும்போது வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம ஃபேமிலி பார்க்கறதுக்காக அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணது. அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம கண்ட்ரி டிஃப்ரென்ஸ் அவ்வளோ கவனிக்காது.
அந்த மாதிரி இதுக்கு நம்ம தேவையில்லாம வந்து இந்தியன் பாகிஸ்தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணது தான் முதல்ல அவர் யோசிக்கணும். எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லா ஒரு டிஸ்கஷன் பண்ணி பாகிஸ்தானை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஆமா, நம்ம ஊர்ல எத்தனை ராணுவம் இருக்கு, எவ்வளவு ராணுவ மக்கள் இருக்கிறாங்க, இருந்து எதுக்கு பிரயோஜனமே கிடையாது. இந்த வடிவேல் படத்துல ஒருத்தன் சண்டை போறதுக்கு முன்னாடி சமாதான கொடி காட்டுவான் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கிறானுங்க. புரியுதா? இப்ப இவ்வளவு ராணுவ பலம் இவ்வளவு இது இருந்து எதுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற? அப்புறம் எதுக்கு வச்சுட்டு என்ன பண்ண போற? நீங்க சொல்றது பார்த்தா இறங்கி அடிக்கணும்ன்றீங்களா? ஆமா, அதுக்கு தானே உட்காந்துருக்கிற. அப்புறம் எதுக்கு இருக்க? இப்போ வீட்டுக்கு வந்து ஒருத்தவனை அடிச்சிட்டு போன கம்முன்னு இருப்பேன். நீ ஒருத்த வந்து உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணா நீ கம்முன்னு இருப்பீங்களா? இறந்த அப்பாவிங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏங்க அப்பாவி கொள்றா ரெண்டாம் கட்ட பிரச்சனை. ஒருத்தன் உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனை கேட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு போறான், அப்படி கம்முன்னு இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஏன் மயிர போடுங்க இருக்கிறீங்க? மர்டர் நடந்திருக்கு சார். இதுல ஒரு முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, சுடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உன் பேர் என்னன்னு கேட்டு அப்ப நீங்க அவனை அதாவது இந்தியாக்காரனை அவன் தொடுறதுக்கு அவன் பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு இவன்ட்ட வந்து வெறித்தனமா வேலை செய்யணும். சும்மா உட்காந்து அவன் போனா சுத்தி பார்த்தா மலர் வளைச்சான் மயிர் வளைய வச்சோம்னா ஒன்றும் கிடையாது, அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப நீ நாட்டை ஆள்றதுக்கு ஒன்றும் தகுதியே கிடையாது. நீ விட்டுட்டு போயிடலாம். 140 கோடி மக்கள் இருக்கான், எவனோ ஒருத்தன் ஆள்ட்டு போறான். நீ எதுக்கு இருக்கிற? வயசான காலத்து எதுக்கு இருக்கு? பூரா வயசான தான் இருக்கிறான். அமைச்சருக்கு பூரா இவனுக்கு பூரா வெளியே போயிட்டாங்கன்னா சரியாயிரும். எனக்கு நிறைய டென்ஷன் ஆயிடும். நேற்று இந்த நியூஸ் கேட்டது எனக்கு பயங்கர கோவம். எவனோ ஒருத்தன் செத்தாம நினைக்க தான் கம்முன்னு இருக்கிறான். அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி உள்ள செத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பயப்படும்ல. அவனுக்கு அந்த கோவம் வருமா இல்லையா? ஏன் எங்கேயுமே பாருங்க இந்த தீவிரவாதம் நடக்கும்போது நடக்கிற இடம் எல்லாமே சாதாரண மக்களை தான் கொள்வாங்க. ஒரு அமைச்சர் கூட்டம் நடக்கு, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு அங்கெல்லாம் எவனும் வரமாட்டான். இந்த நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் பாருங்க அங்க அப்படிதான் இருக்கும். சாதாரண மக்கள் தான் கொள்வான். இப்ப இங்க நடக்குறீங்க, இப்போ மோடி இங்க வந்தாரு, அந்த நேரம் ஏதாவது நடந்துச்சா? இப்ப நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் சாகுறது? இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய மிருகத்தனமான செயல். இது வந்து யாரு செஞ்சிருந்தாலும் இதை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சுற்றுலாத்தலம் தான், அந்த பூமி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வரணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை காஷ்மீர் மக்களை, அந்த ஊர் மக்களுக்கே, அந்த சுற்றுலாத்தல மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது வந்து. ஏன்னா அது கொடூரமான தகுந்த மிருகங்களை வந்து கண்டிப்பான முறையில் எப்படினாலும் தண்டிக்கணும். அந்த மிருகங்களை வந்து இந்த மாதிரி சுட்டு கொண்ட மிருகங்களை வந்து தண்டிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காண்டி செஞ்சாலும் சரி, அவங்க அந்த காரணத்தை ஏற்றுக்கவே முடியாது. அது நம்ம நாட்டில் வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காஷ்மீர் பூமி கலவர பூமி இப்போ தான் வந்து கொஞ்சமாக இதாகிட்டு வருது. தேர்தல் நடந்து ஒரு அரசு அமைஞ்சு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த மாதிரி தாக்குதல் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. பேரை கேட்டு நீங்க சொல்லிருக்காங்கல்ல, எப்படி உங்க மனசு எந்த அளவுக்கு அது ஏற்றுக்க முடியாத விஷயம். அது மதத்தை வச்சு ஒருத்தரை வந்து சாயத்தை வந்து அதில் கொண்டு வரக்கூடாது. மதங்கிறது எந்த மதமும் வந்து இந்த மாதிரி வன்முறையை வந்து தூண்டுறது கிடையாது. நீ ஒருத்தரை சாகடிச்சு தான் உன் மதத்தை நீ வளர்க்கணும், உன்னுடைய இதை நீ இது பண்ண நினைக்கக்கூடாது. எல்லா மதம் அன்பையும் சாந்தி சமாதானத்தை தான் போதிக்குது. எந்த மதமாக, இஸ்லாமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, அமைதி சமாதானத்தை தான் எல்லா மக்களுக்கும் போதிக்குது. நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். எந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணி அக்கிரமம் பண்ணி நீ இதை வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க? அது இந்துவா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் யாரையுமே வன்மையா உனக்கு பிடிக்கலையா அவங்கள டைரக்டா போய் தாக்கு. அதை விட்டு அப்பாவி ஜனங்களை வந்து நீ வன்மையான செயல்பாடுகள்ல நீ மாதிரி ஈடுபட்டினாக்கா உன்னை என்ன மாதிரி ஆளுங்கிட்ட அவன் கிடைச்சானாக்கா ஒரு நாளைக்கு விரல வெட்டுவேன், ஒரு நாளைக்கு ஒரு விரலா வெட்டுவான், 10 விரல 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு விரல, இப்படிலாம் வெட்டி ஒவ்வொரு விதம் சித்திரவதை பண்ணி கடைசியில தலைமை பீடத்தில் இருக்கிறவனை தூக்கி அவனை இதே மாதிரி தான் கொள்ளணும். அவனை உடனே என்கவுண்டர் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அவனையும் இந்த மாதிரி கேட்டு சித்திரவதை பண்ணி அவனை கொல்லணும். இந்த வன்மையான இந்த மோசமான செயல்பாடுகளை வந்து இந்தியாவும் ஏற்றக்கூடாது, உலக நாடுகளும் ஏற்றக்கூடாது. அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். இப்படியாப்பட்ட செயல்பாடுகளில் யாருமே இனி ஈடுபடக்கூடாது. இனி பண்ணோம்னாக்கா இதோட கொடூரமான செயல்பட வரும்போது நம்ம இதோட நிறுத்திடணும். மனைவி கண் முன்னாடி அந்த போட்டோ வந்து இல்லை, நம்ம கண் முன்னாடியே அந்த மாதிரி கொண்டு இருக்கான். அவங்களும் என்ன கொண்டுடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. அவன் இவங்ககிட்ட போய் சொல்லு, தனிநபரை வந்து தாக்கக்கூடாது, அவர்கிட்ட போய் சொல்லு, இவர்கிட்ட போய் சொல்லு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இது வந்து அவங்க கெட்ட நேரமோ நல்ல நேரமோ இந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இதை யாரும் ஏற்கக்கூடியதல்ல. இதை மாதிரி அவங்கள நம்ம பண்ணணும்னு இருக்கக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிச்சணும். தீவிரவாதமே இருக்கக்கூடாது.